மக்களே குட் மார்னிங், வணக்கம். தம்பி நைட்டு தான் இப்போ விடிய காலம் 6 மணிக்கு கோயிலிருந்து வந்து அப்படியே சரி இது பொங்கல் வந்து அங்கே சாமிக்கிட்ட இருந்து கொடுத்து அனுப்புகிறாங்க இல்லைங்களா. அந்த அரிசி போட்டு கொஞ்சம் பாசி பருப்பு, நம்ம வீட்டில் இருக்கிற அரிசி, ஏற்கனவே நான் கலசத்தில் வைக்கிற அரிசி எடுத்து வைப்பேன். இந்த மாதிரி ஏதாவது முக்கியமாக நம்ம சாமிங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதில் வந்து கலந்து இதை செய்வேன். அந்த அரிசி வந்து இப்போ இது வேக வச்சு இந்த பக்கம் பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கிறேன். ஏலக்காய், பாசிப்பருப்பு, அரிசி எல்லாம் நல்லா போட்டு சர்க்கரை தாங்க போட்டிருக்கிறேன். நாட்டு சர்க்கரை வாங்கலை, வாங்கிட்டு வரணும். தேங்காய் வந்து நமக்கு இருமுடி தேங்காய் கொடுத்துருக்குறாங்க. இது பொடியாக நறுக்கி சாமி நெய் கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா. அதில் வணக்கி விட்டு நமக்கு தேவையாக இருந்தால் முந்திரி திராட்சை போட்டு வணக்கி விட்டு நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து சமையல்னா மாவு வந்து ஆட்டி வச்சுருக்கிறேன். நம்ம மிக்சியில் எப்பயும் போட்டு ஆட்டி வைக்கிற மாதிரி அதில் வச்சுருக்கிறம்ப. தட்டைப்பயிரை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறம்ப. இந்த மஞ்சத்தூள், விளக்கெண்ணெய் போட்டு உப்பும் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இங்கே வந்து சுரக்காயும் வாழைக்காயும் வாழைப்பூ கொஞ்சோண்டு இருந்துச்சு, அதுவும் போட்டு நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். தண்ணியில் கழுவி சட்டி காஞ்சிருக்குது. அதுக்கு தேவையாக இருக்கிறது தக்காளி 3 நறுக்கி வச்சுருக்கிறேன், பூண்டு நறுக்கி வச்சுருக்கிறேன், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம். நல்லா வந்து எதிர்பார்க்காம நடக்குதுன்றது எனக்கு தாங்க நடக்குது. உடம்புன்னு இல்லை, சளி எங்கிட்டேருந்து வந்து அப்படி பிடிச்சாங்கன்னு தெரில. அப்படியே அதான் புயல் மாதிரி வராமல் இருக்கும், வந்தால் ஒரே அடியாக வாழ்த்திட்டு போயிடும். அந்த மாதிரி பண்ணுங்க. உடம்பு வந்து நம்ம கண்ட்ரோலுக்கு இல்லாமல் இது வந்து சாதம் வந்து பொங்கல் வந்து நல்லா குழஞ்சிருச்சுங்க. இப்போ எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நம்ம பையனுக்கு வச்ச டிக்காஷனை வந்து சூடு பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ இருக்கிற எனக்கு இந்த மோடமாக இருந்து கிளைமேட் மாறி இருக்கிறதுக்கு அப்பப்போ சூடாக தண்ணியாவது ஏதாவது ஒன்று சூடாக குடிக்கணும் போல சொல்லிகிட்டே இருக்க பாருங்கள். சுடு தண்ணி காய வச்சு எடுத்து வச்சுட்டு குடிச்சிட்டு இருக்கேன். தம்பி வந்து குளிச்சுட்டு போய் படுத்துட்டு அப்படி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாங்க. நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துட்டான். பொங்கல் வச்சுட்டு ரெடி பண்ணிவிட்டேன், நான் கூப்பிடுன்னு சொல்லிவிட்டு போய் படுத்துட்டு அப்படி கடுகு உளுத்தம்பருப்பு நம்ம போட்டுங்க. அடுத்தது பூண்டும் கருவேப்பிலையும் போட்டுடலாங்க. மைக் இல்லாதனால வாய்ஸ் நமக்கு வந்து ரொம்ப கம்மியாக கேட்கும். இருந்தாலே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் போடுற பொருள் ஒவ்வொன்றும் காலையை போடுறேன் இல்லைங்களா, அது அவங்க நல்லா வணங்கிட்டாங்க. ஏன்னா எண்ணெய் சூடாக இருந்ததுனால நம்ம போட்டதே பூண்டும் கருவேப்பிலை இதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சுரக்காயும்
வாழைப்பூவும். ஏன்னா நம்ம பொரியல் செஞ்சு வச்சாலையும் அது காய் அப்படியே மீதி ஆகிடுங்க, சாப்பிட மாட்டாங்க. இப்படி சாம்பார் போட்டால் கூட இப்போ சாப்பிட்டு மத்தியானத்துக்கு தம்பி மத்தியானம் தான் எதிர்பார்க்க சாமி கும்பிட்டு போயிட்டு பிரசாதம் கொடுத்துட்டு படுத்துருவான். சாப்பிட்டு நம்மள கடைக்கு போயிட்டோம்லான்னா சாயந்தரம் தான் வரும், நைட் ஆகிடும். அதனால் இந்த நார் மட்டும் எப்படி நம்ம பார்த்து பார்த்து எடுத்தாலும் அவங்க வந்துடுவாங்க. ஃப்ரெண்டு தான் ஒரு அக்கா கொடுத்தாங்க, அன்றைக்கி காட்டினா இல்லைங்களா, அதில் அந்த பூ மட்டும் உள்ளே இருக்கிறத மட்டும் எடுத்து வச்சேன். காய் மட்டும் போட்டு இண்டிக்கானா வேஸ்ட் பண்ண மாட்டேங்க. இவங்க கொஞ்சம் எண்ணெய் இல்லை அந்த காயோட சேர்ந்து பொங்கலை இறக்கி வச்சுட்டு நம்ம வந்து கிருஷ்ணன் வந்து ஏன்னா இந்த இடத்துல நம்ம வெங்காயம் வந்து தாளிக்கணும் இல்லைங்களா, வெங்காயன்றேன் தேங்காய் பாருங்க. அப்படியே மண்டை கண்டை எல்லாம் மயன்னு இருக்குங்க. அப்படியே கண்ணு கட்டுதுன்றாங்கல்ல அந்த சூழ்நிலை இருக்கு. இந்த மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டுக்கலாங்க. நம்ம காயில் கொட்டையிலே வந்து மஞ்சத்தூள் போட்டுருக்குறோங்க. நேற்று காரசாரமாக ஒரு பிரியாணி செய்யலான்னு செஞ்சுங்க. அப்பா சரியான பிரியாணிங்க. எனக்கே வந்து அதாவது காரசாரமானு சொல்லிட்டேன் இல்லைங்களா, சரியான காரத்தில் தான் எல்லாம் அப்படியே உரப்பாக இருந்தது. ஃபஸ்ட்டு நார்மலாக இருக்கிறவங்க சாப்பிட்டா இந்த பிள்ளைங்க நல்லா எல்லாம் வந்து குவாட்டர் அடிக்கிறவங்க நல்ல காரமாக சாப்பிட்ற பிள்ளைங்க அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும் அவங்களுக்கு. அந்த அளவுக்கு வந்து இது காரம் சாரமாக இருந்ததுங்க. காய்க்கு உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டு தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி எல்லாம் சுற்றுசி கையை வந்து டக்குன்னு சுற்றுசி, அதனால தான் டான்னு வச்சுட்டேன். வாங்க காய் வந்துச்சோ.
தக்காளி நல்லா மஞ்சிருச்சு இல்லைங்களா? சூப்பர். காய் ஓரளவுக்கு நம்ம இப்போ வேக வச்சிருக்கிற தட்டைப்பயிரும் ரெண்டு பேருக்கு எதுக்குங்க இவ்வளோ குழம்பு வச்சுருக்குறீங்கன்னு நினைக்காதீங்க. இது வந்து அக்காவுங்க தனலட்சுமி அக்கா இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தேங்காயும் அரைச்சி வச்சிடறோம். ஏன்னா அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்தோம்லன்னா பாவம் வேஸ்ட்டு பண்ண மாட்டாங்க. கொஞ்சோண்டு சேர்த்தி தான் காலையில் இந்த பட்டாணி போடும்போதே நம்ம இன்றைக்கி செஞ்சுட்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தன்ற மாதிரி கொதிக்கட்டுங்க. குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா? எப்படி இருக்கும்? நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இந்த குட்டியோண்டு பாத்திரம், இந்த பாத்திரம் எதுக்கு வச்சிருக்கிறேன்? ₹5000 போட்டு 5000 ₹6000 கட்டுறாங்க இருமுடி செலவோட சேர்ந்து. பாருங்களேன், இவ்வளோண்டு பாத்திரம் இருமுடிக்கு மட்டும், இருமுடி செலவு தேங்காய் பஸ்ஸு இருமுடிக்கு ₹5000 ₹6000 போட்டிருக்குறாங்க. பஸ்ஸு தனியன்னு நினைக்கிறேன். அது எவ்வளோண்டு பாத்திரத்தில் அது கொஞ்சோண்டு இருக்குது நெய். பாத்திரம் பாருங்கள், ஒன்றுமே போட்டு இப்போ தேங்காய் மட்டும் இந்த நெய்யில் வணக்கி நம்ம கொட்டணுங்க. வாழைப்பழம் 3 பழம் சாமிக்கு வச்சு படைச்சோம் இல்லைங்களா, அது நிறையா பழம் இருக்குது. நம்ம இது போட்டு செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும்.
இது எப்படி எனக்கு இந்த டேஸ்ட் பிடிக்கும்னா, நம்ம தலைக்கு போட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி பிசைந்து சாப்பிடுவோம் பாருங்கள், அந்த டேஸ்ட் வரும். அதே இதில் வந்து நம்ம நிறையா இப்போ பாசிப்பருப்பு இதெல்லாம் போட்டிருக்கிறோம் இல்லைங்களா, சூப்பராக இருக்கும். பூவால் தாங்க பூ ஒவ்வொரு சீப்பு அப்படியே வந்து 25 பழமாக 28 பழமாக இருந்துச்சு, அப்படியே வாங்கிட்டு வந்தது. அது எல்லாருக்கும் கொடுக்க போக இன்னும் ஒரு 6-7 பழம் இருக்குது. சரி, அதை நம்ம வேஸ்ட்டு பண்ணக்கூடாது. இப்போ எங்கே போய் நம்ம சளி பிடிச்சிருக்கிற நேரத்தில் இது வேறு ராவடி பண்ணுவானுங்க இவங்க பசங்க, அதனாலே கம்மன் ஆகிட்டாங்க. வாழைப்பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு தேங்காயும் கட் பண்ணி திகட்டக்கூடாது. எந்த பொருளும் நம்ம சாப்பிடும்போது, நெய்யாகட்டும் எந்த பொருளும், இதை அப்படியே நான் எடுத்து வச்சுருவேங்க. பொங்கல் செய்யும்போதோ அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து சாமிக்கு விளக்கு போடும்போதும் யூஸ் பண்ணிக்குவேன். ஆனால் இது வந்து இப்போ பொங்கல் செய்கிறதுக்கோசரமே எடுத்து வச்சுக்குவேன். ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, பார்க்கலாம். ஏன்னா இவ்வளோ நாள் அவங்க நெய் கொடுக்கறது வந்து சிக்கு வாடை அடிக்கும், ஒரு மாதிரி சிக்கு வாடை அடித்து அந்த பொங்கலே வேஸ்ட்டாக கெட்டு போகிற மாதிரி இருக்கும். நம்ம தேங்காயை வந்து போட்டுடலாங்க. ஆல்ரெடியாக நம்ம முந்திரி திராட்சை இதெல்லாம் போட்டு தாங்க நிறைய செஞ்சு ஒன் டைமு முந்திரி திராட்சை அப்படியே அவ்வளோ இதாக கொட்டியிருந்தேன். நாள் ஃபுல்லாக அதே தான் போட்டு செஞ்சுருக்கிறோம்ல. நீங்கள் இந்த முறை இப்படி ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிடுங்க. நிறைய நம்ம கோயிலுங்களுக்கு தேங்காய் உடைக்கிறது நான்வெஜ்ஜுக்கு சேர்க்கக்கூடாது, அது தெரியும், எல்லாருக்குமே தெரியும், நம்ம சொல்லணுன்னு அவசியம் இல்லை. அதாங்க தம்பி வந்து சாப்பாடு கேட்டால் சாப்பாடு கொஞ்சம் வைக்கலாம், இல்லையா மாவு இருக்குது ஆட்டி வச்சுது, தோசையா இட்லியா ஊற்றி கொடுத்துட்டு இவங்களுக்கு வந்து கூட கொஞ்சம் பெருங்காயம் போட்டு ஒரு முடியாக கொட்டிட்டுங்க. பெருங்காயம் சாப்பிட்றது நல்லது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா தட்டைப்பயிர் இல்லைங்களா, அதனால் தேங்காய் வந்து நல்லா நெய்யில் வெந்துடுச்சுங்க.
முந்தியெல்லாம் வந்து இப்போ தேங்காய் இருமுடி கட்டிட்டு வரும்போதே அவங்களே முந்திரி திராட்சை ஏலக்காய் எல்லாமே ஒரு பொட்டணம் கொடுத்துருவாங்க. சாமிங்களுக்கு கொடுக்கும்போது முந்தி சாமிங்க அப்போல்லாம் எங்கள் பெரிய பையன் மாலை போடும்போது அப்போ எல்லாமே வந்து இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. அதையே போட்டு கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா முந்திரி திராட்சை போட்டுக்கோங்க. ஏலக்காய் ஒரு 5 ஏலக்காய் 6 ஏலக்காய் இருக்கும். அதில் குழம்ப எடுத்து இந்த பக்கம் வச்சுட்டு அவ்வளோதாங்க. குழம்போட வேலை முடிஞ்சுது. வாழைப்பழம் கொஞ்சம் நெய்யில் ஃபஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரொம்ப சிம்மில் இருக்கிறதுனால நமக்கு அது தெரியாது. அவ்வளோதாங்க. நம்ம இந்த பொங்கல் எடுத்து சக்கரை பொங்கல் வந்து எனக்கு கொஞ்சோண்டு எதுவுமே சூடு சொரணை எதுவுமே உரைக்கல. இப்போ சளி ஊற்றிட்டு இருக்குது இல்லைங்களா, அதனால் ஒரு வாசம் தாங்க. வாங்க, இந்த மாதிரி பொங்கல் செஞ்சு யாராவது சாப்பிட்ருந்தா தலகு பொங்கல். நாங்கள் தை மாதம் வந்து இப்போ மாட்டு பொங்கல் செய்யும்போது இந்த மாதிரி தான் வந்து சாதம் ஒயிட் ரைஸ் வச்சு பொங்கல் பொங்கி பச்சரிசி பொங்கல் பொங்கி காட்டில் விளைஞ்சது, அப்பயே விளைஞ்சது. அந்த வருஷம் அந்த மாதத்தில் விளைஞ்சி அரைச்சிட்டு வந்து சாணியை வந்து நல்லா ரவுண்டாக கூட மாதிரி தொட்டி மாதிரி கட்டி அதுக்குள்ளே வந்து பால் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா இந்த சாப்பாடை போட்டு வாழை இலை போட்டு சாப்பாடை போட்டு நல்லெண்ணெய் வெல்லம் வாழைப்பழம் எல்லாம் அதில் உரிச்சு போட்டு சாமி கும்பிட்டு புளி போடுவாங்க. சாமி கும்பிட்டு அதுங்க விளையாடுறதுக்கு விட்றதுக்கு இதையெல்லாம் பிசைந்து அந்த மாட்டுங்களுக்கு ஒவ்வொரு வாய் கொடுத்துட்டு அதுங்களுக்கு அப்போ தான் விரதம் விடுவாங்க. பட்னியாக இருக்கும் காலையிலேருந்து சாயந்தரம் வரத்துக்குமே. கொஞ்சம் எதுவும் தண்ணி மட்டும் கொடுப்பாங்க, தவிடு கலக்கி தண்ணி கொடுப்பாங்க. அப்போ அந்த இதை கொடுத்ததுக்கு அப்புறமா தான் மாட்டுக்கு பில்லு போட்டு ஓட விடுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க கிராமத்தில். இப்போ எல்லாம் மாறி போச்சு. பொங்கல் ரெடி, வாங்க சாப்பிட்லாம். மாவு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சோம். மாவு ரெடியாக இருக்குது. நமக்கு வந்து தோசை ஊற்றுறதுக்கு மக்கள் வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க. நமக்கு பசிக்குது, சாப்பிட்டு கிளம்பலாம். தம்பி வச்சுட்டு நீங்களும் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக டிஃப்ரென்ஸாக செஞ்சு சாப்பிடுங்க மக்களை. எனக்கு வந்து காலையில் எந்திரிச்சு சுடு தண்ணி ஊற்றி கொஞ்சம் அப்படியே வெதுன்னு இருக்கும்போது ஊற்றி செய்கிறதுனால கொஞ்சம் இருந்தாலும் குளிருது. இன்றைக்கி வெயில் அடிக்குது, பரவாயில்ல. ஏதோ வந்து கடவுள் புண்ணியத்தில். ஆனால் நான் எப்பயும் குளிர் காய மாட்டேங்க. வெயிலையாட்டும்
ஏன்னா அதெல்லாம் வந்து நமக்கு அனுபவப்பட்டது இல்லைங்களா. அங்கே போய் வெயிலில் உட்காந்துட்டு வந்தோம்னா உள்ளே வந்த உடனே குளிரும். அது ஒரு மாதிரி இருக்கும், அந்த உடம்புக்கு அந்த சுகம் தேடும். மறுபடியும் போனோம்னா அது நமக்கு காய்ச்சல் உற்பத்தி. அதனால் அதெல்லாமே வந்து கொஞ்சம் இது பண்ணிடுவேன். இந்த மாதிரி பொங்கலாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று நான் செய்கிறது கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக தான் இருக்கும். டேஸ்ட்டும் வந்து நல்லா இருக்கும். நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.